விஜய்க்கு ஆதரவாக வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரா? விஜயும் வந்து அதிமுக பக்கம் சாய்வதற்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா சார்? அதாவது எடப்பாடி வந்து விஜய் பக்கமா இருக்கிறாருன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நியாயத்தின் பக்கம் இருக்கிறார் அப்படிதான் சொல்லுவேன். இது அரசியல். இது அவர் தனக்கான சந்தேகங்களை முன்வைக்கிறார். இப்போ ராகுல் காந்தி கூட தான் விஜய்கிட்ட பேசியிருக்காரு. அதனால விஜய் வந்து ராகுல் காந்தி சப்போர்ட்டா போறாரா? அது வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்குன்றது கணிப்புக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களோ, அண்ணாமலைஜி அவர்களோ எல்லாருமே நியாயத்தின் பக்கமாக தான் இருக்காங்க. நியாயத்தின் பக்கமாக இருந்து அதற்கான கேள்விகள் இருக்கிறாங்க. எப்படி காரணம் பண்றாங்கன்ற தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அங்க செந்தில் பாலாஜி மேட்ரை சொன்ன உடனே செருப்பு விடுறான், கரண்ட் ஆஃப் ஆகுது, தடியடி நடத்துறான். ஒரு கூட்டம் ரொம்ப சிம்பிளா சொன்ன மக்களுக்கு இது புரியும். காலையில 9 மணிக்கு வர வேண்டியவர் லேட்டா வந்துட்டார். 3 மணிக்கு வர வேண்டியவர் 8 மணிக்கு வந்துட்டார். நாமக்கல் போயிட்டு 8 மணிக்கு வந்துட்டார். ஆனா காலையிலேருந்து வந்த ஜனம் 30,000 பேரோ 20,000 பேரோ 40,000 பேரோ அப்படியே நினைச்சு ஒருத்தன் கூட சாவல. நல்லா கேட்டுங்க, ஒருத்தன் கூட சாவல. எல்லாம் நிக்கிறான், கட்டுக்கோப்பா நிக்கிறான். அவனோட தொண்டர்கள் யாரும் எந்த அலம்பல் பண்ணல, எதுவும் பண்ணல. தண்ணி கிடைக்கல, சோறு கிடையாது. அதெல்லாம் தாவேக்காவோட தப்பு, அதெல்லாம் நம்ம தனியா பேசுவோம். எதுவுமே கிடைக்கல. அப்ப கட்டுக்கோப்பா அந்த கூட்டம் அங்க இருக்கிறப்ப அந்த கூட்டத்தை கலைக்கணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று ட்ரிகர் ஆகணும். அந்த கூட்டம் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் இருக்குன்னா ட்ரிகர் ஆகணும். இல்லாட்டி என்ன பண்ணும், பேனிக் ஆகணும். 2 விஷயம் நடந்தால் தான் ஒரு கூட்டம் கலையும். ட்ரிகர் ஆகுனா என்னது, டக்குன்னு பாம்பு வருது, திடீர்னு வந்து மேலே கல் வந்துச்சு, ஒரு செத்து போயிட்டான், ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி நம்ம வந்து எதுக்கு எவனோ குத்தி போட்டான், ஐயோ ஐயோ யாரோ வந்து குத்துறான், ஏதோ பண்ணுறான்னு சொல்லி ட்ரிகர் பண்ணால் ஜனம் கலந்து ஓடும். பேனிக் ஆகும்னா பாம்பு வந்துருச்சு, அது வந்துருச்சு சொல்லி பேனிக் பயத்தை உண்டு பண்றது. அப்படி ஆகுறப்ப தன்னை தற்காத்துக்குள்ள தப தப தபன்னு ஓடுறப்ப அது எதிர்த்து பெண்கள் இருக்காங்களோ குழந்தைகள் இருக்காங்க, யார் அவனை உயிரை காப்பாத்துன்னு ஓடுவான். இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும் தான் கூட்டம் கலையும்.